வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்றார். ஒரு செயலை செய்து முடிப்பதற்குண்டான வலிமை எவனுக்கு இருக்கிறதோ அவன் வலிமையானவன். இந்த செயலை செய்து முடிக்கிற வலிமையை வினைத்திட்பம் என்கிற சொல்லால் அவர் குறிப்பிடுகிறார். இந்த செயல் செய்கிற வல்லமை வினைத்திட்பம் எது? உடலுக்கு இருக்கிற ஆற்றலா, உள்ளத்துக்கு இருக்கிற ஆற்றலா? நாம கேட்ட கேள்விக்கு வள்ளுவர் பதில் சொல்றார். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம்னு சொல்றார். ஆக மன வலிமைதான் நம்முடைய வலிமையாக கருதப்படுகிறது. அப்போ உடல் வலிமை வேண்டாமான்னா வேணும். உடல் வலிமை மட்டும் இருந்து நமக்கு பயன் இல்லை. மன வலிமை இருந்தது என்று சொன்னால் உடல் வலிமை இல்லாதவன் கூட தன்னுடைய உடலை வலிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை இது நமக்கு புரிய வைக்கிறது. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா?